ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம குக்கு வித்து கோமலில் நேற்று சாட்டர்டே அன்னைக்கு நம்ம ஜோயா சேர்ந்து அது கனவா மீன் 65 தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அதை தான் இந்த வீடியோவில் நான் அவங்க எப்படி செஞ்சாங்கன்றதை உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட யூனிக் ரங்கோலி அண்ட் குக்கிங் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதும் சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் அண்ட் விடும். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனை கொடுத்தீங்கன்னா நான் கொடுக்குற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அடுத்து நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் நிறையாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்தது இது மாதிரி கனவா மீன் ரவுண்டாக இது மாதிரி நான் க்ளீன் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுக்கிட்டேன். அது நல்லாவே தண்ணி ஊட்டுற போல் இருக்கும். இது மாதிரி ரவுண்டாக ரிங் சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். கட் பண்ணி நான் ஒரு 1/4 கிலோ அளவு தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி கனவா மீன். அதை நம்ம நல்லா தண்ணி ஒட்ட புழிஞ்சிட்டு நீங்கள் சேருங்க. பாருங்கள் கடைசியாக எவ்வளோ தண்ணி வருதுன்னு. இந்த அளவு தண்ணியோடு சேர்த்தோம்னா நமக்கு மசாலா பெசரும்போது ரொம்ப தண்ணி விட்ட போல் இருக்கும். அதனால் ஒட்ட புழிஞ்சிட்டு நீங்கள் போடுங்க. போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு, நான் வந்து எல்லாமே ஒரே ஸ்பூனாலே உங்களுக்கு காமிச்சிருக்க அளவு 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நான் வந்து சின்ன ஸ்பூனால் கொஞ்சமாக சில்லி தூள் எடுத்துக்கோங்க. நமக்கு காரத்துக்கு சில்லி தூள் தான் நம்ம அதை சேர்க்க போகிறோம். உங்களுக்கு கலர் வேணும்னா கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள். அடுத்தது நம்ம இதுக்கு கண்டிப்பாக என்ன முக்கியமாக சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு கொஞ்சமாக மஞ்சப்பொடி. ஏற்கனவே மஞ்சப்பொடி போட்டு நம்ம கழுவி இருந்தாலுமே இப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது கரம் மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுதான் நமக்கு இந்த 65க்கு வாசனையை எடுத்து கொடுக்கறது. அடுத்தது நமக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம எந்த ஸ்பூனால் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்தோமோ அதில் பாதி அளவு கடல மாவு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதில் நம்ம வந்து அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இருந்தால் கார்ன்ஃப்ளவர் போடும்போது நமக்கு நல்லாவே பொறப்பாக இருக்கும். அதே ஸ்பூனால் 1 ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. கெட்டியாக சேர்த்துக்கோங்க. நமக்கு எல்லா சுவையும் எடுத்து கொடுக்குற நம்ம உப்பு அடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா நம்ம பெசரி வைக்க வேண்டியதான். இதில் நம்ம சேர்க்க வேண்டிய இன்னொரு பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். இதை போல் நம்ம நல்லா பெசரின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் மேலே போட்டிங்கன்னா நமக்கு ஒரு கலர் மாறாமல் ஒரு பதம் வரும். இப்போ இதை நான் பெசரி கையால் நல்லா பெசரிக்கோங்க. எல்லா இடத்துலையும் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி எல்லா இடத்துலையும் ஒட்டுறா போல் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ கண்டிப்பாக கொஞ்சமாக நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம், ஏன்னா 1/4 கிலோ தானே, அதனால் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே விட்டுடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே நல்லா ஊற விட்டுடுங்க. நல்லா ஊறின பிறகு பாருங்கள், நம்ம தயிர்லாம் சேர்த்துருக்கிறதால நல்லாவே சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் கிரிப்ஸியாகவும் இருக்கும். நேற்று நீங்கள் ஷோ பார்த்துருந்தீங்கன்னா குக் வித் கோமாளியில் நம்ம சோயா செய்யும்போது வெடிக்குது இல்லையா, அதனால் எப்பயுமே கனவா மீன் லைட்டாக வெடிக்க தாங்க செய்யும். ஃபஸ்ட்டு நான் போட்டு பார்க்கும்போது லைட்டாக மேலே வந்து ஒரு மூடியை போட்டு லைட்டாக மூடிக்கிட்டேன். அப்போ வந்து வெடிக்காமல் இருக்கா என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது அடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது அடுப்பு லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் கலர் மாறாமல் நமக்கு நல்லா வெந்து வரும். வெடிக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் நான் அதை எடுத்து வச்சுட்டு அப்படியே 65 கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியதான். நீங்கள் போடும்போது ஒன்று தனித்தனியாக போடுங்க. மொத்தமாக போட்டுக்கிட்டால் நம்ம நல்லா வெந்த பிறகு தான் உடச்சி விடணும். இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டின போல தான் இருக்கும். நல்லாவே சூப்பரான நமக்கு இப்போ கனவா மீன் 65 ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் இன்னொரு பேட்ச் போட்டு எடுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் மூடவே இல்லை. சரி வெடிக்கலன்ன பிறகு நம்ம மூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி ஒன்றா போட்டேன். நல்லாவே நல்ல கிரிப்ஸியாக நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இப்படி தான் நம்ம ஜோயா செஞ்சுருந்தாங்க. இதோட நம்ம மேலே வந்து கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு, இல்லை நம்ம அந்த ஆனியனை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கனவா மீன் பொதுவாகவே இதுக்கு வந்து நமக்கு வந்து முள்ளு கிடையாது, முதுகெலும்பு கிடையாது. ஆனால் நம்மளோட மெயினாக நம்மளுடைய எலும்பு பிரச்சனை, நம்ம நடுமுது எலும்பு பிரச்சனைக்கு கனவா மீனை தான் கண்டிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மூலம் 65 செஞ்சு நம்ம தொக்கு குழம்பும் செஞ்சு சாப்பிடலாம். அதே சமயம் ஒரு சமயம் நம்ம 65 செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்மளோட கனவா மீன் 65 ரெடி ஆகிடுதா. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்து நீங்களும் இதோ போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் பாருங்கள் ஆனியன் மேலே கொஞ்சம் கருவேப்பிலை பொரிச்சு போட்டுட்டு சூப்பராக சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்து ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.